காரடையான் நோன்பு என்பது மாசி மாதம் முடிந்து பங்குனி மாதம் ஆரம்பிக்கும் நாளில் திருமணமான பெண்கள் தங்கள் கணவர்களின் நீண்ட ஆயுளுக்காகவும் மாங்கல்ய பலம் நிலைக்கவும் கடைபிடிக்கும் மிக முக்கியமான விரதமாகும். சாவித்ரி யமதர்மனிடமிருந்து சத்தியவானின் உயிரை மீட்ட நாளாக இது கருதப்படுகிறது. இந்த நாளில் காராமணி அடை நெய்வேத்தியம் செய்து மஞ்சள் கயிறு அணிவது வழக்கம். இந்த விரதத்தை கடைபிடித்தால் பெண்களுக்கு நித்திய சுமங்கலி பாக்கியம் கிடைப்பதோடு வீட்டிலும் செல்வ வளம் பெருகும். வீட்டில் இருக்கும் ஆண்களின் ஆரோக்கியம் நீடித்திருக்கும். இந்த விரதத்தை கடைபிடித்து பலன் அடைந்துள்ளனர் நம் முன்னோர்கள். இது சாவித்திரி விரதம், கௌரி விரதம், கௌரி நோன்பு, காமாட்சி விரதம் உள்ளிட்ட பல பெயர்களால் அழைக்கப்படுகிறது. இந்த விரதத்தை திருமணமான பெண்கள் மட்டுமின்றி நல்ல கணவன் அமைய வேண்டும் என வேண்டிக் கொண்டு திருமணமாகாத கன்னி பெண்களும் அனுஷ்டிக்கலாம். மிக உத்தமமான இந்த விரதம் மிக எளிமையானதாக இருந்தாலும் அதிக சக்தி வாய்ந்த விரதமாகும். சத்தியவான் சாவித்ரி கதை. சாளுவ தேசத்தை ஆட்சி செய்த தியுமத்சேனன் என்ற மன்னனுக்கு சத்தியவான் என்ற மகன் இருந்தான். சிறப்பாக ஆட்சி செய்த மன்னன் வயது முதிர்வு காரணமாக கண் பார்வையை இழந்தான். இதை பயன்படுத்தி கொண்ட எதிரிகள் மன்னனிடமிருந்து நாட்டை கைப்பற்றினர். இதையடுத்து சத்தியவானுக்கு தன் பெற்றோருடன் காட்டில் வசிக்கும் நிலை ஏற்பட்டது. ஒருமுறை அஸ்வபதி என்ற மன்னனின் மகள் சாவித்திரி காட்டிற்கு சென்றபோது சத்தியவான் தன் பெற்றோருக்கு பணிவிடை செய்து கொண்டிருப்பதை பார்த்து சத்தியவானை திருமணம் செய்ய வேண்டும் என்ற ஆசை அவளுக்கு ஏற்பட்டது. இது பற்றி தன் தந்தையிடம் சாவித்திரி கூறினாள். மன்னன் நாரதர் மூலமாக சத்தியவான் ஒரு இளவரசன், ஆனால் குறைந்த ஆயுள் கொண்டவன் என்பதை அறிந்தான். இதனால் வருத்தம் அடைந்த மன்னன் சத்தியவானுக்கு தன் மகளை திருமணம் செய்து கொடுக்க தயங்கினான். ஆனால் சாவித்ரி சத்தியவானை திருமணம் செய்து கொள்வதில் மிக உறுதியாக இருந்தாள். மன்னன் வேறு வழி இல்லாமல் சத்தியவானுக்கே சாவித்திரியை திருமணம் செய்து கொடுத்தான். இதையடுத்து சத்தியவானும் சாவித்திரியும் காட்டில் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தனர். சத்தியவானுக்கு குறைந்த ஆயுள் என்பதை அறிந்த சாவித்திரி நாரதரின் அறிவுரைப்படி சில விரதங்களை மேற்கொண்டு வந்தாள். ஒரு வருடம் முடிந்த நிலையில் ஒரு நாள் சாவித்திரியின் மடியில் படுத்திருந்த நிலையிலேயே சத்தியவானின் உயிர் பிரிந்தது. அப்போது சத்தியவானின் உயிரை எடுத்துச் செல்ல வந்த யமதர்மர் கற்புக்கரசியான சாவித்திரியின் கண்ணுக்கு தென்பட்டார். சத்தியவானின் உயிரை கவர்ந்து சென்ற யமதர்மரை பின்தொடர்ந்தாள் சாவித்திரி. இதை பார்த்த யமதர்மர், எதற்காக என்னை பின்தொடர்கிறாய் என்று கேட்டார். ஆனால் சாவித்திரி எந்த பதிலும் சொல்லாமல் யமதர்மரை பின்தொடர்ந்தார். உடனே யமதர்மர், உன் கணவன் உயிரை திருப்பிக் கொடுக்கவே நீ பின்தொடர்கிறாய் என்பதை அறிவேன். ஆனால் பிரிந்த உயிர் திரும்புவது என்பது முடியாத காரியம். எனவே வேறு ஏதாவது வரம் கேள் என்றார். யமதர்மர் கேட்டதும் சாதுரியமாக, எனக்கு பிறக்கும் 100 குழந்தைகளை நான் மடியில் வைத்து கொஞ்சுவதை என் மாமனார் கண்குளிர காண வேண்டும் என்று கேட்டாள். உடனே சற்றும் யோசிக்காமல் அப்படியே ஆகட்டும் என்று வரமளித்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார். யமதர்மரை தடுத்த சாவித்திரி, தாங்கள் கொடுத்த வரத்தின்படி என்னுடைய கணவர் உயிரை திருப்பி தாருங்கள் என்று கேட்டார். அதன் பின்புதான் எப்பேற்பட்ட வரத்தை அளித்தேன் என்பதை யமதர்மர் உணர்ந்தார். கொடுத்த வரத்தை மீற முடியாது என்பதால் சத்தியவானின் உயிரை திருப்பி கொடுத்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார் யமதர்மர். சாவித்திரியின் வரத்தின்படி சத்தியவான் உயிர் பெற்றதோடு சாவித்திரியின் மாமனாருக்கும் கண் பார்வை கிடைத்தது. இதையடுத்து இழந்த ராஜ்யத்தை மீட்டனர். சத்தியவானும் சாவித்திரியும் பல்லாண்டு காலம் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். இந்த உலகில் எதை பெற வேண்டும் என்றாலும் அவற்றை முதலில் மனத்தால் நினைக்க வேண்டும். மன வலிமை இருந்தால் எண்ணிய எண்ணத்தின்படி செயல்பட்டு வாழ்வில் இலக்கை அடையலாம். இதைத்தான் மனவியல் நிபுணர்கள் என்று சொல்கிறார்கள். அன்னை காமாட்சி மனத்தின் அதிபதி என்கிறது புராணம். அவள் அருள் இருந்தால் மனம் அலைபாயாது எண்ணிய எண்ணத்தை நிறைவேற்றும். சாவித்திரி அன்னை கௌரியை வேண்டி காட்டில் தனக்கு கிடைத்த காராமணி, அரிசி, உருகாத வெண்ணெய் உள்ளிட்ட எளிமையான பொருட்களை படைத்து வழிபாடு செய்து வந்தாள். அந்த விரதம் மற்றும் பூஜையின் பலனாக யார் கண்ணுக்கும் தெரியாத யமன் சாவித்திரியின் கண்களுக்கு மட்டும் தெரிந்தார். சாவித்திரி வாழ்வில் அவள் மனம் கலங்காது அன்னையை வேண்டியதும் யமன் மனம் தடுமாறி வரம் தந்தான். மன வலிமை இருந்தால் எதிரியும் நண்பனாவான். அவர்கள் மூலமும் ஆதாயம் கிடைக்கும் என்பதுதான் இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்தும் உண்மை. காரடையான் நோன்பு மேற்கொண்டு அன்னை காமாட்சியை வழிபட்டால் நம் மனத்தில் சிந்தனை குவியும், மன வலிமை அதிகரிக்கும். மனம் செம்மையானால் ஆரோக்கியமும் பெருகும், செல்வ வளம் சேரும். எனவேதான் அன்னை காமாட்சியை வழிபட இந்த விரதத்தை பரிந்துரைத்தார்கள் நம் முன்னோர்கள். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக.